ஹாய் குட்டீஸ். ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜெயின் குரு இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வேகமாக வரார். வந்துட்டு, குருவே உங்கள் சீடனை பற்றி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றார். அது சரி, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு 3 கொஸ்டின் நான் உன்னைய கேட்குறேன். அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொன்னேன்னா நீ சொல்ல வேண்டிய விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்றாரு குரு. கேளுங்க குருவே அப்படின்னு. இப்போ நீ என்கிட்ட சொல்ல வந்தில்ல, அந்த விஷயம் உன் கண்ணு முன்னாடி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க குருவே அப்படின்னு. நீ சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? கெட்ட விஷயம்தான். 3வது கொஸ்டின், நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுனால எனக்கு அதனால் லாபம் நஷ்டம் ஏதாவது கிடைக்க போதா அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருவே அப்படின்னு சொல்கிறார். ஆகக்கூடி நீ பார்த்தது, நீ சொல்ல வந்த விஷயம் கண்ணு முன்னாடி நடக்குது. அது உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரியல. 2வது விஷயம், அந்த விஷயம் எனக்கு எந்த ஒரு லாபம் நஷ்டம் எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. 3வது, நீ கெட்ட விஷயம்தான் சொல்ல போகிற. அதனால் நீ என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல தேவையில்லைன்றார். வந்தவர் தலையே கீழே குனிஞ்சிட்டு ஓடிட்டார். அது என்னென்னா, ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறது, ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு குணம். அது முந்தி காலத்தில் லேடிஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஜென்ஸ் டைமே நிறைய இருக்குது. ஸ்கூல்லையும் அது இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயா இருக்கட்டும், ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தர் சொல்கிறது, இல்லை டீச்சர்ஸ் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறது, ஒருத்தவங்களை பற்றி ஃபால்ட்டாக பொய்யா ஒரு விஷயத்த சொல்கிறது, அது செய்யவே கூடாது. யாரை பற்றி சொன்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு நேராக போய் சொல்லணும். அப்படி தைரியம் இல்லாட்டின்னா அந்த விஷயத்த சொல்லவே கூடாது. அதே மாதிரி ஒரு நாள் ஒரு ஜெயின் குரு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நல்ல வெயில், வெறும் உடம்போட படுத்து கால் மேலே காலை போட்டு படுத்துருக்கிறார். கண்ணை மூடிட்டு படுத்துருக்கிறார் ஆத்தங்கரை ஓரமாக. அப்போ அங்கே யார் வர்றான்னா, ஒரு பெரிய மாமன்னர், ஒரு பெரிய கிங், சக்கரவர்த்தி. அவர் என்னென்னா, இந்த வேர்ல்டு உலகத்தையே நம்ம ஆளுமைக்கு கொண்டு வரணும், நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிற ராஜா. அதே மாதிரி நிறைய வார்ப்பு, நிறைய நாடுகளை அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். அவர் மாமன்னர். அவர் அந்த ஆத்தங்கரையோரமாக நடந்து வர்றார். இவரை பார்த்தவொடனே, என்னடா இவர் வெறும் உடம்போடு படுத்து கிடக்கிறாரேன்னு வேகமாக வர்றார் பக்கத்தில். நான் மாமன்னன் வந்திருக்கேன், மகா சக்கரவர்த்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். குரு என்ன பண்ணுறாரு, அதனால என்ன அப்படின்னு சிம்பிளாக கொஸ்டின் கேட்குறாரு. அதனால என்ன அப்படின்றாரு. அவருக்கு என்னடா நம்ம பெரிய மாமன்னன் சக்கரவர்த்தி வந்திருக்கோன்றா அசால்ட்டாக சொல்கிறாரேன்ட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி வெயிலில் படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால வெயிலில் காயிறேன் நான், அதனால் ஆத்தங்கரை மணலில் படுத்துட்டு அந்த வெயில் மேலே வெயில் படும்ல, அந்த வெயிலில் நான் காஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்றாரு குரு. உடனே மாமன்னர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க, என் அரண்மனை பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டித்தரேன், உங்களை படுக்கிறதுக்கு சகல வசதியும் வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான உங்களுக்கு படுக்கையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் அங்கே படுங்க அப்படிங்கிறார். உடனே துறவி சொல்கிறாரு, எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்யணும்? கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, உங்கள் நிழல் ஏன் மேலே பட்டுருக்கு, நானே இந்த வெயிலுக்காக இங்கே படுத்திருக்கேன், நீங்கள் தள்ளி நின்னீங்கன்னா உங்கள் நிழல் என் மேலே படாமல் இருக்கும் அப்படிங்கிறார். வந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு அவ்வளோ ஆணவத்தோட மம்மதையோடு வந்தார். நம்ம பெரிய கிங் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடாக வந்தவர், நீங்கள் தள்ளி நில்லுங்க, என் மேலே வெயில் படட்டும்னா எப்படி இருக்கும், அவருக்கு முகமே வாடி போச்சு. இந்த ஆட்டிடியூடு மட்டும் இருக்கக்கூடாது. நான் தான் பெருசுன்ற ஒரு கர்வம், ஒரு மம்மதை, அதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது, யாராக இருந்தாலுமே சரி. சரியா? உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன்.